ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த இஷ்டி காலம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். அதாவது ராகு காலம் மாதிரி, ராகு காலம் சொல்கிறோம், யமகண்டம் சொல்கிறோம், அது மாதிரி இஷ்டி காலம் இன்னும் ஒன்று உள்ளது. அது என்னென்னா, இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். எப்போன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் இஷ்டின்னு போட்டிருக்கும். அமாவாசை முடிஞ்ச மறுநாள் பிரதமி, பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் பிரதமி. இந்த பிரதமையில் இஷ்டின்னு போட்டிருக்கும். அன்னைக்கு நாம் எதுவுமே செய்யக்கூடாது, பாட்டிமேன்னு சொல்லுவாங்க, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இஷ்டி காலம் என்பது ஒரு விசேஷமான ஒரு காலம். அதாவது இது என்ன அர்த்தம்னா, நாம் வீட்டில் செய்யும் விசேஷமான பூஜை, யாகம் ஹோமம்லாம், அது போக தொழிலுக்காக பண்ணுவாங்க சில பேர், யாகம் ஹோமம்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி செய்வதற்கு, அந்த மாதிரி யாகங்களை செய்து வளர்த்து அந்த பூஜை செய்வதற்கு ஒரு உகந்த நாள் தான் இந்த இஷ்டி. மிக சிறந்த ஒரு நாள். அதற்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. மேலும் இந்த இஷ்டி காலத்தில் செய்யப்படும் பூஜைக்கு என்ன விசேஷம்னா, நாம் கடவுளுக்கு பூஜை செய்யும்போது அந்த பூஜைக்குரிய கடவுள், தெய்வம், தேவர்கள் இவர்களெல்லாம் சூட்சும வடிவத்தில் நம் பூஜையை ஏற்றுக்கொள்வார்கள், நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள், வணக்கத்தை தெரிவிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான காலம்தான் இந்த இஷ்டி காலம். எப்படி இந்த சஷ்டி விரதம், திருவோண விரதம், ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமியெல்லாம் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ளதோ, மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். அது மாதிரி பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள், அமாவாசை முடிஞ்ச மறுநாள் இஷ்டி காலம், இன்னும் இஷ்டின்னு போட்டிருக்கும். அதுதான் நமக்கு கணக்கு. இது மற்ற எந்த நாட்களிலும் இது போட்டிருக்க மாட்டார்கள். அமாவாசை முடிஞ்ச மறுநாள், பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள், பிரதமை திதியில் இந்த இஷ்டின்னு போட்டிருப்பார்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அனுபவத்து.